ஹாய், வெல்கம் டு ஸ்ருதோஸ் கிச்சன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற பிளேஸ் அஜ்மன் பீச். பீச் அப்படின்னோடனே நமக்கு ஞாபகம் வர வேர்ட்ஸு ரிலாக்ஸேஷன், ரெஃப்ரெஷ்மெண்ட் தான். உங்களை நீங்களே ரிலாக்ஸேஷன் பண்ணிக்கணும் அப்படின்னா வீக்கெண்ட்ஸில் இந்த மாதிரி பீச்சில் என்ஜாய் பண்ணிட்டு போங்க. அப்போ உங்களுக்கு 1 வீக் ஃபுல்லாக உங்களுக்கு எனர்ஜி பூஸ்டர் மாதிரி ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருப்பீங்க. ஸ்ருதிகாவோட ஃபர்ஸ்ட் கேமல் ரைட் வீடியோவையும் இதில் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அவளும் நல்லா கேமல் ரைடர் என்ஜாய் பண்ணா. Without no delay, let's move on to the video. இப்போ நம்ம பீச்சுக்கு வந்தாச்சு. இதான் பீச்சோட என்ட்ரன்ஸ். பீச்சுக்கு போகிறதுக்கு கரெக்டான டைமு 4 to 6 தான். இந்த 4 to 6 டைமில் போனால் தான் நம்மளால் சன் செட்டையும் பார்க்க முடியும். ரொம்ப இருட்டிடுச்சுன்னா பீச்சில் இருக்க முடியாது. அதனால கரெக்டாக இந்த 4 to 6 அப்படின்ற டைமில் பீச்சோட டைமை என்ஜாய் பண்ணிக்கோங்க. இங்கே ஒரு கேமல் இருக்கு. பீச்சில் இருக்கிற மண்ணை பார்த்தாலே விளையாடணும்னு தோணும். ஸ்ருதிகாவும் அப்படிதான். பீச்சோட மண்ணை பார்த்த உடனே நல்லா விளையாட ஆரம்பிச்சிட்டா. அங்கே இன்னும் 2 குழந்தைங்கள பார்த்தோன்னா ரொம்ப ஜாலியாக அவங்க பண்ணுற மாதிரியே நல்லா விளையாண்டுட்டு இருந்தா மண்ணில். பீச்சுக்கு போகிறோம் அப்படின்னாலே நம்ம கையில் கண்டிப்பாக இன்னொரு செட் ஆஃப் ட்ரெஸ் வச்சுக்கோங்க. நமக்கு இப்போது கொரோனா சுச்சுவேஷனில் கண்டிப்பாக மாஸ்க், க்ளவுஸ் அதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த சேஃப்டி ப்ரிகாஷன்ஸையும் பார்த்துக்கோங்க. பீச்சில் இருக்கிற அலைகளை பார்த்தாலே அது செய்கிற மேஜிக்கில் நம்மளோட ஒர்க் டென்ஷன், ஸ்ட்ரெஸ் எல்லாமே ரிலீஃப் ஆகி நம்ம நல்லா ஜாலியாக என்ஜாய்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். உங்களோட ஸ்ட்ரெஸ்ஸு, ஒர்க் டென்ஷன் எல்லாமே நல்லா ரிலீஃப் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக பெட்டரான ஸ்லீப் கிடைக்கும். சன்னோட லைட்டில் நம்ம 10 நிமிஷம் இருந்தாலே போதும், நமக்கு தேவையான அளவு விட்டமின் டி கிடைச்சிரும். இந்த விட்டமின் டினால நம்மளோட போன் ஹெல்த்து ரொம்ப நல்லா இருக்கும். நம்மளோட இம்யூன் சிஸ்டம் நல்லா ஒர்க் ஆகும். இந்த சால்ட் வாட்டர்ல அயோடின் இருக்கிறதுனால நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. ஸ்கின் ரொம்ப நல்லா ஷைனிங்கா இருக்கும். அயோடின்ல இருக்கிற மேஜிக்னால நம்ம ஸ்கின்ல இருக்கிற ஃபங்கஸ், பாக்டீரியா, டாக்ஸின்ஸ் இது எல்லாமே நல்லா ரிமூவ் பண்ணி நம்மளோட ஸ்கின் ரொம்ப ஷைனிங்கா இருக்கும். கடல் மண்ணில் விளையாடுறது ரொம்ப நல்லது. சில பேர் கடல் மண்ணுனால வீடு, கோபுரம் அந்த மாதிரிலாம் கட்டி வச்சு கூட விளையாடுவாங்க. அவங்களுக்கு எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். அதனால கண்டிப்பா இந்த மாதிரி மண்ணுகள்ல விளையாட விடுங்க உங்க குழந்தைங்கள. கண்டிப்பா இது எல்லாத்தையும் நல்லா என்ஜாய் பண்ணி முடிச்சுட்டு நார்மல் வாட்டர்ல உங்களோட கை, கால் எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணிட்டு சானிடைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நாங்க இங்க இருந்து கிளம்பணும். அவளோட ஃபேஸ்ல நல்ல எக்ஸ்பிரஷன்ஸ் தெரிஞ்சிச்சு. அவன் நல்லா என்ஜாய் பண்ணா. ஒரு தடவை தான் நாங்க சொல்லி கொடுத்தோம், அலைகள் வரும்போது நீ ஜம்ப் பண்ணு அப்படின்னு. அடுத்த தடவைல இருந்து அலைகள் வர்றதுக்கு முன்னாடியே அவளே ஜம்ப் பண்ணி நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணா. இது அவளுக்கு எக்ஸசைஸ் மாதிரியும் இருந்துச்சு.
நெக்ஸ்ட் நாங்க கேமல் ரைடு போனோம். ஸ்ருத்திகாவும் அவங்க அப்பாவும் கேமல் ரைடு போனாங்க. இந்த கேமல் ரைடுக்கு தனியா சார்ஜ் இருக்கு. கேமல் ரைட் அப்படின்றது ரொம்ப நல்லா இருக்கும். இங்க டெசர்ட்ல ரொம்ப ஃபேமஸ் ஆனது இந்த கேமல் ரைடு தான். ஸ்ருத்திகா ரொம்ப ஜாலியா அவளோட கேமல் ரைடை என்ஜாய் பண்ணா. அந்த வீடியோஸை உங்களுக்காக அட்டாச் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோல பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நாங்க அங்க எடுத்துக்கிட்ட பிக்ஸ், போட்டோஸ் எல்லாத்தையுமே உங்களுக்காக அட்டாச் பண்ணியிருக்கேன். பீச்ல போய் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு கேமல் ரைடும் நாங்க முடிச்சிட்டோம். எங்களோட இந்த ஃப்ரைடே ரொம்ப ஜாலியான ஃப்ரைடேவா இருந்துச்சு. ஈவினிங் சன்செட்டையும் நல்லா பார்த்தோம். அங்க விளையாடின டைனஸ்ல நல்லா வீட்டுக்கு வந்து தூங்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம ஸ்ருதிஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.